விதைக்கிறவனை பற்றிய ஓமை. சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் உவமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளைச் சொல்லி, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வருகிறார். ஓய்வில்லாமல் சோர்வடையாமல் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்களும் சகல பட்டணங்களிலும் இருந்து திரளாக அவரிடத்தில் கூடி வந்து அவருடைய பிரசங்கத்தை ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். இயேசு பட்டணங்கள் தோறும் பிரயாணம் பண்ணுகிறார். ஆனால் ஜனங்களோ சகல பட்டணங்களிலும் இருந்து அவரிடத்திற்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து தங்களுடைய பட்டணத்திற்கு வரும் வரையிலும் அவர்கள் காத்திருக்காமல் அவர் இருக்கும் பட்டணத்திற்கே வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தங்களுடைய பட்டணத்திற்கு வரும் முன்பாகவே அவருடைய சுவிசேஷ செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தங்களுடைய பட்டணத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு தங்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது இவர்களும் அவரோடு கூட சுவிசேஷ ஊழியத்திற்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கூடி வரும் ஜனங்களின் எண்ணிக்கை திரளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வலையை வீசும்போது அதில் திரளான மீன்கள் அகப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லோருக்கும் உபதேசம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். யாரெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவும் ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்கிறவர்களும் மிகுந்த கவனத்தோடு கேட்க வேண்டும். தம்முடைய பிரசங்க செய்தியையும் கேட்கிறவர்களின் மனப்பக்குவத்தையும் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையினால் விவரிக்கிறார். இது விதைக்கிறவனை பற்றிய ஓமை என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை கூறும்போது இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அறிந்து கொள்வதில் அவருடைய சீஷர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். இந்த ஓமையின் கருத்து என்ன என்று சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். நாம் சத்திய வசனத்தை கேட்கும்போது அதன் முழுமையான பொருளை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காண்பிக்க வேண்டும். சத்திய வசனத்தின் ரகசியத்தை பூரணமாக புரிந்து கொள்ள விரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கோ இதே போல் அருளப்படவில்லை. மற்றவர்களுக்கு ஓமையாக கூறப்படும் காரியம் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிவதற்கு ஏதுவான சத்தியமாக அறிவிக்கப்படுகிறது.
தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுவதனால் நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய இலவச கிருபையினாலேயே தேவனுடைய சத்தியம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. மற்றவர்களுக்கு ஓமையாக இருப்பது நமக்கு சத்தியமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருப்பது நமக்கு தெளிவான சத்தியமாக இருக்கிறது. மனுஷருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையாகிய விதை விதைக்கப்படும் நிலமாக இருக்கிறது. நிலம் விதையை பெற்றுக் கொள்கிறது. நிலத்தில் விதை முளைத்து அது கனிகளை தருகிறது. நிலத்தில் விதை விதைக்கப்படாவிட்டால் அந்த விதை ஒருபோதும் கனி தராது. ஆகையினால் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களாகிய நாம் விதையையும் நிலத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் அதை கேட்கும் ஜனங்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். நாம் விதைக்கும் விதை முளைத்து கனிதர வேண்டும் என்றால் அந்த நிலமும் பக்குவமானதாகவும் நல்ல நிலமாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கும் ஜீவ வார்த்தையாக இருக்க வேண்டும். பிசாசு நமக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் சத்துருவாக இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமில்லாமல் கேட்டு அசட்டையாக இருந்தால் அவன் நம்முடைய இருதயத்தில் இருந்து கர்த்தருடைய வசனத்தை எடுத்து போடுகிறான். இப்படிப்பட்டவர்களால் வசனத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட முடியாது. நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் நம்மால் ரட்சிக்கப்பட முடியாது. ஆகையினால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் தடைகளை உண்டு பண்ண முடியுமோ அந்த வழிகளை ஆராய்ந்து பார்த்து பிசாசானவன் அந்த வழிகளில் தடைகளை ஏற்படுத்துகிறான். நாம் சத்திய வசனத்தை கேட்கும் போதும் வாசிக்கும் போதும் அந்த வசனத்தை நாம் விசுவாசியாதவாறு பிசாசானவன் நம்மை தடுக்கிறான். வசனத்தை கேட்டு கொஞ்ச காலம் நமது இருதயத்தில் அதை வைத்திருந்தாலும் பிசாசானவன் நமக்கு ஞாபக மறதியை கொடுத்து அந்த வசனத்தை நமது இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். ஆகையினால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் வசனத்தை கேட்டு அதை நமது நினைவில் வைத்திருப்போம். ஆனால் நம்முடைய சிந்தை அதை விசுவாசியாதபடிக்கு முரண்பட்டிருக்கும். சாத்தான் நமது மனதை வேறு திசையில் திருப்பி சத்திய வசனத்தை விட்டு நம்மை விலகி போக வைக்கிறான். நாம் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு இவையெல்லாம் பிசாசானவன் நமக்கு கொடுக்கும் சோதனைகளாகும். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை மிதியுண்டு போகும். ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போடும். தேவனுடைய வசனத்தை நாம் கவனமில்லாமல் கேட்போமானால் அது நம்முடைய இருதயத்தில் பலன் தராது. சில சமயங்களில் சத்திய வசனங்களை நாம் கேட்கும்போது ஆரம்பத்தில் ஆர்வமாக கேட்போம். அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் வேர்கொண்டு நிலைத்திராது. ஆகையினால் அது நம்முடைய மனதில் நீண்ட நாள் தங்குகிறாது. நாம் வசனத்தை கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போய்விடுவோம். கற்பாறையில் விழுந்த விதை முளைக்கும். ஆனால் முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் அது உலர்ந்து போகும். அதுபோலவே வசனத்தை அக்கறையில்லாமல் ஏற்றுக்கொண்டால் அது சிறிது காலம் நமக்கு பலன் கொடுப்பது போன்று தெரியும். சிறிது காலத்திற்கு வசனத்தினால் சந்தோஷம் உண்டாகும். ஆனால் இந்த சந்தோஷம் நிலைத்திராது. ஆரம்பத்தில் உண்டான சந்தோஷம் சோதனை காலம் வரும்போது நம்மை விட்டு நீங்கி போகும். விசுவாச ஜீவியத்தில் முன்னேறி போகாமல் சோதனையினால் பின்வாங்கி போய்விடுவோம். ஆரம்பம் சந்தோஷமாக இருந்தாலும் முடிவு வருத்தமாக இருக்கும். மனுஷருக்கு பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளும் ஐஸ்வர்யங்களும் சிற்றின்பங்களும் ஆபத்தான கண்ணிகளாக உள்ளன. இந்த கண்ணிகளினால் நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள் வசனத்தினால் எந்தவித ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதை முளைக்கும் போது விதையோடு முள்ளும் கூட வளரும். அந்த முள் விதையை நெருக்கி போடும். அதுபோலவே இந்த பிரபஞ்சத்தின் கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு இவர்கள் பலன் கொடாதிருக்கிறார்கள். இவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களால் பலன் கொடுக்க இயலவில்லை. நாம் சாதாரணமாக பலன் கொடுத்தால் போதாது. நல்ல மரம் நல்ல தரமான பலன்களை கொடுக்கும். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் நல்ல பலன் கொடுக்க வேண்டும். நாம் நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால் நாம் கனி கொடாதவர்களாகவே கணிக்கப்படுவோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் விதை முளைத்து 100 பலன் கொடுக்கும். நம்முடைய இருதயம் உண்மையும் நன்மையுமாக இருக்கும் என்றால் அது நல்ல நிலத்தை போல இருக்கிறது. நமது இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும். வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
வசனத்தை கேட்டு அதை இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். நல்ல நிலமானது விதையை வாங்கிக் கொள்வது மாத்திரமல்ல, அதை தன்னிடத்தில் காத்துக்கொண்டு முளைக்கிறது. அதுபோலவே நாமும் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். நமது இருதயத்தில் வசனத்தை காத்துக்கொண்டால் நாம் ஏற்ற வேளையில் கனி தருவோம். நாம் பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருப்போம். முடிவு வரையிலும் நாம் தொடர்ந்து நற்கிரியை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு நீடிய பொறுமை தேவைப்படுகிறது. ஆகையினால் நாம் கேட்கிற விதத்தை குறித்து கவனிக்க வேண்டும். நாம் கேட்கும் வார்த்தையினால் பொறுமையுடனே பலன் கொடுக்கிறோமா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் கேட்கும் வசனம் பலன் தராதவாறு ஏதாவது சில காரியங்கள் நம்மை தடை பண்ணுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவற்றையெல்லாம் நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். நாம் கவனம் இல்லாமலும் அக்கறை இல்லாமலும் வசனத்தை கேட்டால் அந்த வசனம் நமக்குள்ளே வேர்கொள்ளாது. ஒருவேளை நாம் கேட்ட வசனத்தை கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசிப்போம். சோதனை காலத்திலோ பின்வாங்கி போய்விடுவோம். பலன் கொடுக்க மாட்டோம். பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் உண்டாகும் காரியங்களின் சுபாவங்களை பற்றிய விவரம் வருமாறு: பாவமானவை, மாம்சத்திற்கு உரியவை, தற்காலிகமானவை, மாயையானவை, மதியீனமானவை, துன்மார்க்கரின் சுபாவம், ஆவிக்குரிய மரணத்திற்கு அடையாளம், ஐஸ்வர்யங்களை தவறுதலாக பயன்படுத்துதல், தேவனால் நியாயம் தீர்க்கப்படும். தேவனுடைய வார்த்தையை இவை இருதயத்தில் நெருக்கி போடுகிறது. தேவனை மறுதலிக்க காரணமாக இருக்கிறது. தரித்திரத்தை தருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்து வெளியேற்றுகிறது. வருத்தத்திலும் நித்திய தண்டனையிலும் முடிவு பெறுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு நிபந்தனைகள்: தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். விசுவாசித்து ரட்சிக்கப்பட வேண்டும். கண்ணியமான நல்ல இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். சத்தியத்தில் வேரூன்றி நிலைத்து நிற்க வேண்டும். கீழே விழுந்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பொறுமையுடனே பலன் கொடுக்க வேண்டும்.